இன்னைக்கு பாண்டியன் வீட்ல இருந்து ஒரு பரபரப்பான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து சாதாரணமாக வந்து நடக்கல. காந்திமதி ரொம்ப ஹாப்பியாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சக்தியோட கோபம் பார்த்தீங்கன்னா வீட்டையே வந்து அப்படியே நெருக்கி பிடிக்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய டேர்னிங் பாயிண்ட் வருமா இல்லை வராதா அப்படின்னு போக போக தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து சந்தோஷமா நிறைவடையுமா இல்லை நெருக்கமான குழப்பத்தில் வந்து சிக்குமா அப்படின்றது வந்து எதுவுமே தெரியல. நீங்க இந்த நரேஷன் வந்து கேட்டுட்டு சொல்லுங்க. காந்திமதியோட பர்த்டே அன்னைக்கு ஃபேமிலியோட எல்லாருமே போறனால உச்சக்கட்ட சந்தோஷத்துல வந்து கோமதி வந்து இருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தினால சக்திவேலன் செம்ம கோவத்தில் வந்து இருக்காரு. இந்த சண்டை சச்சரவை எல்லாமே தாண்டி காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. பாட்டியோட பர்த்டேக்காக வேண்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கதிர் ஒன்று பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்கான். ஸோ காந்திமதியோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா கோமதி ஃபேமிலியில் வரது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சக்திவேலுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. இதனால செம்ம கோவத்தில் வந்து இருக்கிறாரு. ஆனால் முத்துவேல் மட்டும் என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக எந்தவித எதிர்ப்புமே வந்து சொல்லாம இருக்காரு. கோமதி ஃபேமிலி வரலன்னா எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷனே வேண்டாம், நான் வீட்லேயே இருந்துப்பேன், எனக்காக இது மட்டும் செய்யுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்டனால தான் கோமதி ஃபேமிலி அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்காக வரக்க வேண்டி முத்துவேல் வந்து சம்மதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதனால தான் வந்து சக்தி வந்து செம்ம காண்டா இருக்காரு. பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு பாண்டியன் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வன்மத்தோட வந்து இருக்காரு. என்னதான் ஆகுது அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாட்டியோட பர்த்டேக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கதிர் வந்து நினைக்கிறான். இதுக்காக ஆர்டிஸ்ட் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ராஜி சொன்ன மாதிரியே தாத்தாவோட போட்டோவை பார்த்து வரைய சொல்றான். அவ சொல்ற மாதிரியே ஆர்டிஸ்ட் வந்து வரையும் அச்சு அசலா தாத்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு ராஜி வந்து சொல்றா. இதை கேட்டதுமே கதிர் வந்து ஹாப்பி ஆகுறான். இந்த விஷயத்தை வந்து இப்போதைக்கு யார்ட்டையுமே வந்து சொல்லக்கூடாது, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஸ்ட் அங்கிருந்து கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காந்திமதி ஆசையா கிளம்பி மக வராங்களா அப்படின்னு வாசல பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்ப மாரியும் வடிவும் அங்க வந்துட்டு என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கனவு நிறைவேற போகுது, கோமதி ஃபேமிலி வந்துடும் இல்ல, இவனுக்கு ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி வரவிடாம பண்ணிட மாட்டாங்கல்ல அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு மருமக ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க, மூத்தவர் வந்து வாக்கு கொடுத்திருக்காருல்ல, அவர் சொல்லிட்டா செஞ்சிருவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க இதே சந்தோஷத்தோட வந்து கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப முத்துவேலும் குமாரும் வந்து பாட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப சக்திவேல் மட்டும் முறுக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அவன்கிட்ட காந்திமதி அம்மாக்காக இது மட்டும் பண்ணுப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னமா பண்ணணும், உங்க மகளையும் மருமகனையும் தலையில வச்சு தூக்கிட்டு வருவா அப்படின்னு வந்து கேட்கறாரு. அதுக்கு காந்திமதி உன்னையும் நம்ப முடியாது, நீ அங்க வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுவ, உன்னால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு சக்தி வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு அவனோட கையை பிடிச்சி முத்துவேல் என்ன பண்ணாருன்னா சத்தியம் பண்ண வைக்கிறாரு. இதனால காந்திமதி நிம்மதியா வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டியன் வீட்டுல எல்லாருமே வந்து சந்தோஷமா காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷன் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ரூம்ல சரவணன்ட்ட என் புடவைக்கு மேட்சா ஒரு சட்டை இருக்கு, அதை போடுங்க மாமா அப்படின்னு வந்து மயில் சொல்றாங்க. அதுக்கு அவன் வந்து வழக்கம் போல வந்து திட்டுறான். இன்னைக்கு கூட எங்கிட்ட கடுகடுன்னு இருக்கணுமா மாமா அப்படின்னு வந்து கேட்கறா. ஸோ அதுக்கு சரவணன் என்ன சொல்றான்னா, நீ வாயை மூடிட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து காந்திமதி பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனில் நடக்க போற சம்பவங்களை நாளைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து சீரியல் எபிசோட்ல வந்து நம்ம பார்க்கலாம். பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆனதுமே காந்திமதி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா, சக்திவேலோட கோபம் இன்னும் வந்து சமாளிக்க முடியல. அடுத்து என்ன நடக்கும், கதிரோட ரகசிய கிஃப்ட் வந்து எப்படி இருக்க போகுது, கோமதியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்த உடனே பர்த்டே வந்து நிம்மதியா வந்து இருக்குமா, நாளைக்கு எபிசோட்ல இந்த பரபரப்பான டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே வரும். அந்த டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேற என்ன பண்ண முடியும். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடந்த காந்திமதியோட பர்த்டே பரபரப்புகளை வந்து நீங்க ரசிச்சீங்களா? சக்திவேலோட கோபம், கதிரோட ரகசிய கிஃப்ட், குடும்ப உறவுல ஏற்பட்ட சஸ்பென்ஸ், அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்ன்றதை பார்க்கறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே உங்களோட ஆதரவை காமிக்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்டேட்ஸ் வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.